ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து 2 பேக்கெட் அளவுக்கு நான் மேகி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நான் வந்து கட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நான் லைட்டாக வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து மசாலா வந்து அந்த மேகிக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா நான் வந்து வெஜிடபிள் சேர்க்குறதுனால அதுக்கும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அது கூட 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் எடுத்து நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அது கூட ஒரு பெரிய தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். கொஞ்சம் தக்காளி மேஷ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து உருளைக்கிழங்கும் கேரட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி, பீன்ஸு அது கூட நீங்கள் எடுத்துருக்கலாம். எல்லாத்தையும் வந்து நல்லா வதங்கிக்கணும். லைட்டாக வந்து உருளைக்கிழங்கு முக்கால்வாசி பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம மேகியில் கொடுத்துருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா எண்ணெயில் காய்கறியோடு சேர்த்து நல்லா வதக்கும் போதே நல்லா உங்களுக்கு வாசம் வரும். ஓரளவுக்கு காய்கறி வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒதுக்கி விட்டு ஓரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 2 முட்டை, அது கூட வந்து மிளகுத்தூள், கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்துக்கோங்க அந்த முட்டைக்கு. அது கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் அடியில் வெந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சிங்கன்னா ஒரு மாதிரியாக கொலன்ட்டு ஒரு மாதிரியாக போயிடும். நல்லா வந்து கொத்தி விட்டுட்டு இப்போ இந்த காய்கறியோடு சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதுவே நீங்கள் நான்ஸ்டிக்கில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து கிண்ட வேண்டிய அவசியம் இருக்காது. நான் சில்வர் ஏனத்தில் செய்கிறதுனால டக்குன்னு அடியில் செட்டில் ஆகிடும். ஸோ அதனால தான் கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து பெரட்ட வேண்டியதாக இருக்குது. இப்போது நான் ஒரு மேகி பாக்கெட்டுக்கு நான் 3/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணிங்கிறதுனால 2 மேகி பாக்கெட் எடுத்ததுனால 1 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் கம்மியாகவே தண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நுரைச்சி வர ஸ்டேஜில் இது ஆப்ஷன் தான். நான் வந்து சிக்கன் ஸ்டாக்கு சும்மா கொஞ்சோன்னு கட் பண்ணி அது கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா வந்து தலபுல்லான்னு கொதிக்கும் போது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேகியை கொஞ்சம் 4 பீஸாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்திங்கன்னா அந்த நூடுல்ஸ் எடுக்கும்போது ரொம்ப லாங்காக இருக்கும். இப்போ நீங்கள் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா ஒரு மீடியமான சைஸில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அந்த மேகியில் அந்த நம்ம மசாலா தண்ணி எல்லாமே படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே 2 மினிட்ஸில் உங்களுக்கு வெந்துடும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா மைதா அப்படிங்கிறதுனால அது சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போது அந்த நூடுல்ஸை வந்து மசாலா தண்ணி மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே வந்து ஈவனாக உங்களுக்கு வெந்துடும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பம்னா மல்லிக்கீரை வந்து நீங்கள் வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. எனக்கு அந்த மல்லி வாசனை அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேகியில் இருக்கும்போது. அப்படியே போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 5 to 10 செகண்ட் வந்து மூடி வச்சு திருப்பி எடுத்திங்கன்னா நல்லா வாட்டர்லாம் அப்சர்வ் ஆகி கொஞ்சம் முக்கால் பதத்துக்கு வெந்தா மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். அதுக்காக நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றிட வேணாம். அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு நிமிஷம் நீங்கள் அந்த மாதிரி மூடி வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஈவனாக வெந்திருக்கும். செம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் வந்து மேகி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.